ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் தான். இது வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பக்கத்தில் உள்ள பெண்கள் நீ அழுத்துங்க. போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு கெளுத்திங்க. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் முருங்கைக்கீரை நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது முருங்கைக்கீரை சேர்த்துக்கங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம பருப்பு தான் சேர்த்துருக்கோம். நாங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முருங்கைக்கீரை சாம்பாருக்கு நான் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா 2 வாட்டி கழுவிட்டு வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான பருப்பு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளியை 2 போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், கடுகு பொரிஞ்சிருச்சு. சாம்பார் வெங்காயம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருக்குங்க. இதை நல்லா தாளிச்சுக்கலாம். சாம்பார் வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. வீட்டில் கீரை மட்டும் இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம முருங்கைக்கீரையை உருவி நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இது கூடவே மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். வீட்டில் உள்ள சாம்பார் தூள் தான். கீரை வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு வெந்துருங்க உங்களுக்கு. கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுன்னா போதும்.
நம்மளுக்கு அருமையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. நான் புளி ஊற்றலை, புளி வேணுன்னா லைட்டாக ஒரு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் புளிக்கு பதிலாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பாருங்க, பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. கீரையை எப்பயுமே மூடி வச்சு வேக வைக்காதீங்க. மூடி வச்சு வேக வச்சோம்னா நம்மளுக்கு கலர் மாறிடும். அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு. முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.